சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் பெண் காவல் ஆய்வாளர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் காவல்துறையினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மானாமதுரை கண்ணார் தெருவைச் சேர்ந்த அமுதசெல்வி திருச்சி ரயில்வே தனிப்பிரிவு மகளிர் காவல் ஆய்வாளராக பணிபுரிந்து வந்தார். இவரது கணவர் ராஜமாணிக்கம் தூத்துக்குடி டிஎன்சி கிடங்கில் காவலாளியாக பணிபுரிந்து வருகிறார். கடந்த 4 மாதங்களாக மருத்துவ விடுப்பில் இருந்த அமுதசெல்வி ராமநாதபுரம் மாவட்டம் கமுதிக்கு மாற்றம் செய்யப்பட்டார். அங்கு ஆய்வாளராக பணியில் சேர இருந்த நிலையில் அவரது வீட்டில் தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொண்டார். நீண்ட நேரமாகியும் அவரது அறை கதவு திறக்கப்படாததால் சந்தேகமடைந்த அவரது உறவினர்கள் உள்ளே சென்று தூக்கில் தொங்கிய அமுதசெல்வியை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆனால் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறியதை அடுத்து அமுதசெல்வியின் உடல் மானாமதுரை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். அமுதசெல்வி தற்கொலை குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.